இந்த கேது தசையில் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களும் உண்டு, கெட்ட விஷயங்களும் உண்டு. இது 2 எக்ஸ்ட்ரீமையும் கொடுக்கும். ஒருத்தன் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து கெட்டு போய் என்னென்னலாம் கெட்ட பழக்கம் வேணுமோ எல்லாத்தையும் ஒரு பொண்ணுக்காக ஏங்குறான். ஒரு ஃபேமிலியில் வந்து எனக்கான ஒரு நிலை இருக்கு, ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கு, எங்களோட குடும்பம் உடஞ்சு போச்சு அப்படின்ற நிலையை அனுபவிக்கிறான். எக்ஸ்ட்ரீமான ஒரு கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிறான். ஒரு தாங்க முடியாத ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். எல்லாமே இந்த நேரத்தில் தான் நடக்கும். கேதுனுடைய திசை. எக்ஸ்ட்ரீமாக ஞானத்தை தேடிட்டு எதுவுமே எனக்கு உலகத்தில் வேண்டாம், இவ்வளோதான லைஃப்ன்றது மாதிரி யதார்த்தமாக கடந்து போகக்கூடிய சூழலுக்கு எக்ஸ்ட்ரீமாக கொடுக்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேது தான். கேது அப்படிங்கிறது ஞானக்காரங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு நினைப்பார். விரக்தி, எது மேலேயும் ஈடுபாடு இல்லாத நிலை அப்படிங்கும்போது அவங்களுடைய செயல்களுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த பாதை எடுத்தோம்னா இந்த பாதை எங்கே போய் முடியும் அப்படின்றப்போ அதுக்கிடையில் எவ்வளோ ஒரு ட்ராக்கெல்லாம் வரும்ல, அந்த ட்ராக்கெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணும். இந்த அனுபவத்தை கடந்து வா, அப்போ தான் உன் வாழ்க்கை மேம்படும் அப்படின்ற அளவுக்கு அழகாக சொல்லி கொடுத்து கொண்டு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு ஆசானே சொல்லலாம் கேது அப்படிங்கிறது.